ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான ரோட்டு கடை ஸ்டைல் தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இது 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போது 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி கட் பண்ணி போட்டு முடித்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு முடித்ததும் நம்ம வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் போடக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். வெறும் மிளகாத்தூளுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போது மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதும் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கு விட்டுக்கலாம். கலந்துட்டு வேணும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போ இது கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு. இப்போ இதில் நம்ம ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக இட்லி மாவு அல்லது தோசை மாவு போட்டு நல்லா கிளறுங்க. கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப சுவையான சட்னி ரெடி. தேங்க்யூ.